நம்ம இப்போது பொரி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி போட்டுக்கிறோம். இது போட்ட உடனே ஒரே ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் அரைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே லேசாக வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். இது மூணும் நல்லா வதங்கட்டும். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்மள்கிட்ட இருக்கிற காய்க்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் வதங்கினோடனே கொத்தமல்லி தூள் 3, மிளகாத்தூள் 2, 1.5 ஸ்பூனு, இது கரம் மசாலா, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மிளகாத்தூளோடு வதங்கணும். இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற அடுத்த பொருள் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு இதை அரைச்சி இதில் சேர்க்கணும். இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். நான் அரைச்சின்னு வந்துடுறேன். காய் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த அரைச்சின்னு வந்ததை இதில் சேர்த்துட்றேன். தண்ணி ஊற்ற வேணாம். இப்படி கொஞ்சம் வதங்கலாம். மிளகா கூட தேங்காயெலாம் நல்லா சேர்ந்து வதங்கிச்சுனாக்கா அப்போ தான் தண்ணி ஊற்றணும். அப்புறமா மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு எல்லாம் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்தவொடனே 4 கப்பு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்காங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆறுனா அது சரியாக வந்துடும். நான் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது 2 விசில் வச்சு இறக்கணும். ஏன்னா முருங்கைக்காய் குழஞ்சிராமல் இறக்கிடணும். அதனால் 2 விசில் வைக்க போகிறோம். இப்போது 2 விசில் வச்சு இறக்கிட்டோம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். ஒரு கொதி வந்தவுடனே இதே அளவில் செய்யுங்க பொரிச்ச குழம்பு. ரெஜினா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.